அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த நாளுக்குள்ள கிளாஸ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ இத் அഖذنا மீசாகக்கும் லா தஸ்ஃபிகூன திமாஅக்கும் வலா துஹ்ரிஜூன அன்ஃபுஸக்கும் மின் தியாரிக்கும் ثم أقررتم وأنتم تشهدون ثم أنتم هؤلاء تقتلون أنفسكم وتخرجون فريقا منكم من ديارهم تظاهرون عليهم بالإثم والعدوان وإن يأتوكم أسارى تفادوهم وهم محرم عليكم إخراجهم أفتؤمنون ببعض الكتاب وتكفرون ببعض فما جزاء من يفعل ذلك منكم إلا خزي في الحياة الدنيا ويوم القيامة يردون إلى أشد العذاب وما الله بغافل عما تعملون أولئك الذين اشتروا الحياة الدنيا بالآخرة فلا يخفف عنهم العذاب ولا هم ينصرون ولقد آتينا موسى الكتاب وقفينا من بعده بالرسل وآتينا عيسى ابن مريم البينات وأيدناه بروح القدس أفكلما جاءكم رسول بما لا تهوى أنفسكم استكبرتم ففريقا كذبتم وفريقا تقتلون وقالوا قلوبنا غلف بل لعنهم الله بكفرهم فقليلا ما يؤمنون. ஒரு தமிழ். மேலும் உங்கள் சகோதரர்களுடைய இரத்தங்களை ஒட்டாதீர்கள் என்றும் உங்கள் இல்லங்களை விட்டு உங்கள் சகோதரர்களை வெளியேற்றாதீர்கள் என்றும் உங்கள் மூதாதையர்களிடம் நாம் உறுதிமொழி வாங்கியது நீங்களும் மனம் விரும்பி சம்மதித்து அதை உறுதிப்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். இவ்வாறு உறுதிப்படுத்திய பின்னரும் நீங்கள் உங்கள் மனிதர்களை கொலை செய்து விடுகிறீர்கள். உங்களில் பலர் அவர்களின் இல்லங்களில் இருந்து வெளியேற்றி விடுகிறீர்கள். அவர்களுக்கு எதிராக பாவமாகவும் அநியாயமாகவும் அவர்களுடைய எதிரிகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். ஆனால் நீங்கள் வெளியேற்றிய அவர்கள் எதிரிகளில் கையில் சிக்கி கைதிகளாக உங்களிடம் உதவி தேடி வந்துவிட்டாலோ அவர்களுக்காக நீங்கள் பொருளை ஈடு கொடுத்து அவர்களை மீட்டு விடுகிறீர்கள். ஆனால் அவர்களை அவர்கள் இல்லத்திலிருந்து வெளியேற்றுவதும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு செய்யும் நீங்கள் வேதத்தில் உள்ள சில கட்டளைகளை நம்பிக்கை கொண்டு சில கட்டளைகளை நிராகரிக்கிறீர்களா? உங்களில் எவர்கள் இவ்வாறு செய்கிறார்களோ அவர்களுக்கு இவ்வுலகில் இழிவை தவிர வேறென்றும் கிடைக்காது. மறுமையிலோ அவர்கள் கடுமையான வேதனை பக்கம் விரட்டப்படுவார்கள். உங்கள் இச்செயலை பற்றி அல்லாஹ் பாராமுகமில்லை. இவர்கள்தான் மறுமை வாழ்க்கைக்கு பதிலாக இவ்வுலக வாழ்க்கையை விலை கொடுத்து வாங்கி கொண்டவர்கள். ஆதலால் அவர்களுக்கு கொடுக்கப்படும் வேதனை ஒரு சிறிதும் லேசாக்கப்பட மாட்டாது. அவர்களுக்கு ஒரு உதவியும் செய்யப்பட மாட்டாது. தவிர யூதர்களே, நிச்சயமாக நாம் மூசாவுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தோம். அவர்களுக்கு பின் தொடர்ச்சியாக பல தூதர்களை அனுப்பி வைத்தோம். மரியமுடைய மகன் ஈசாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து அவர்களை ஜிப்ரீல் என்னும் பரிசுத்த ஆத்மாவை கொண்டு பலப்படுத்தி வைத்தோம். ஆனால் உங்கள் மனம் விரும்பாத எதையும் நமது தூதர் ஒருவர் உங்களிடம் கொண்டு வந்த போதிலும் நீங்கள் கர்வம் கொண்டு விலகிக் கொள்ளவில்லையா? மேலும் தூதர்களில் சிலரை நீங்கள் பொய்யாக்கி சிலரை கொலை செய்து விட்டீர்கள். எங்கள் உள்ளங்கள் திரையிடப்பட்டிருக்கின்றன என்று அவர்கள் பரிகாசமாக கூறுகின்றனர். அவ்வாறன்று அவர்களின் நிராகரிப்பின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். ஆதலால் அவர்களை நம்பிக்கை கொள்வது வெகு சொற்பமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.